உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் படத்துடைய ஷூட்டிங் இப்போ ரேப் ஆயிருக்கு. மணிரத்னம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. சிம்பு அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. சம்மர் 2025 இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிடும். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வீக்குள்ள ரிலீஸ் ஆகிடும். பாட்டோட பேர் ஏ மின்னலே. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 31 தீபாவளிக்கு இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தி அவர்களுடைய மெய்யழகன் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மூவியோட ரன் டைம் 2 hours 57 minutes. 96 படத்தை டைரக்ட் பண்ண பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 27 இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துடைய டீசர் 1 week முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் டப் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த வாய்ஸை ஏஐ மூலயமா மாற்ற போகிறாங்க. எல்லா லாங்குவேஜுக்குமே அமிதாப் பச்சன் அவர்கள் வாய்ஸை ஏஐ யூஸ் பண்ணி டப் பண்ண போகிறாங்க. ஆகாஷ் முரளி அவர்களுடைய நேசிப்பாயா படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவர்தன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. அதித்தி சங்கர் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்களுடைய கங்குவா படம் November 14 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படத்துடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை அபி அண்ட் அபி என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. சிறுத்தை சிவா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. ஜீவா அவர்களுடைய பிளாக் படத்தோடைய ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. டெபியூட்டன் டைரக்டர் பாலசுப்ரமணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அக்டோபரில் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.